மணி அண்ணே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன். என்ன ட்ரெஸ்ஸு மிரட்டுதா? இன்னைக்கு எத்தனை பிள்ளைய அண்ணனை ப்ரப்போஸ் பண்ண போதுகளோ தெரியல. ஏனே கருப்பு பேண்ட்டு பச்சை சட்டையை போட்டு போனா ஒரு பொண்ணு கூட உங்களை பார்க்காது. ஏன் இதுக்கு என்ன குறைச்ச? என்கிட்ட இருக்கிறதுலே நல்ல பேண்ட்டு நல்ல சட்டை தான். அண்ணே நம்மகிட்ட இருக்கிற நல்ல பேண்ட்டு நல்ல சட்டை போடுறதெல்லாம் ஓகே தான். ஆனால் எந்த பேண்ட்டு எந்த சட்டை மேட்சிங்காக போடணும்னு இருக்குது. நான் சொல்ல போகிற மாதிரி மேட்சிங்காக போட்டு போங்க. அப்போ தான் பார்க்கணும் அழகாகவும் தெரிவிங்க. ஃபங்க்ஷனில் இருக்க பூரா பொண்ணுங்களும் உங்களை பார்ப்பாங்க. ஒரு நிமிஷம் எந்திரிச்சு வாவேன். எதுக்கு? வா இங்கே வா. எப்பா இது என்னது? என் கபோர்டு. அது தெரியுது. இது பூரா என்ன? என்னோட சட்டை பேண்ட்டு. எத்தனை சட்டை எத்தனை பேண்ட் வச்சிருக்கேன்னு பார்த்தியா? அதே இங்கே வா. இங்கே வா. இது என்னது? உங்கள் சட்டை பேண்ட்டு. எத்தனை சட்டை எத்தனை பேண்ட்டு? 5 சட்டை 5 பேண்ட் இருக்கு. நீ இத்தனை சட்டை இத்தனை பேண்ட் வச்சிருக்க, மேட்சிங்காக போட்டு போவ. நான் வெறும் 5 சட்டை 5 பேண்ட் வச்சிருக்கேன், நான் மேட்சிங்காக போட்டு போகிறதா? என்கிட்ட எது நல்ல சட்டை நல்ல பேண்ட்டோ அதை தான் போட்டு போக முடியும். அதை மீறி மேட்சிங்காக ட்ரெஸ்ஸு போடணும்னா புது ட்ரெஸ் தான் வாங்கணும். அதுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் புதுசுலாம் வாங்கணும் இல்லை, நம்மகிட்ட இருக்கிற 5 பேண்ட்டு 5 சட்டை இதை மட்டுமே வச்சு நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க நல்லா அழகாக ஃபிட்டாக தெரிவிங்க. அதே மாதிரி சில பல விஷயம்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த தொப்பையை மறைச்சு பார்க்க நல்லா ஃபிட்டாகவும் தெரிவிங்க. எது 5 சட்டை 5 பேண்ட் இருந்தால் போதும் பார்க்க நல்லா ஸ்டைலாக இருக்கலாமா? அதுபோக பார்க்குறதுக்கு நல்லா ஃபிட்டாக அந்த தொப்பையெல்லாம் மறைச்சி இருக்கிறதுக்கு சில பல விஷயங்களா? என்ன பண்ணி சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேண்ட்டுக்கு வருவோம். அண்ணே நம்மகிட்ட இருக்க வேண்டிய கலரில் முக்கியமாக இருக்க வேண்டியது யூனிவர்சல் கலர் பிளாக் கலர் பேண்ட்டு. இப்போ பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கிறவங்க, ஒல்லியாக இருக்கிறவங்க, ஹைட்டாக இருக்கிறவங்க, ஹைட்டு கம்மியாக இருக்கணும் எல்லாருக்குமே இந்த பிளாக் கலர் பேண்ட் வந்து சூட் ஆகும். ஸோ பிளாக் கலர் பேண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதான் இருக்குல்ல, அதான் போட்டிருக்கேன். சரி. அடுத்து கிரே கலர் பேண்ட்டு. இப்போ இந்த கிரே கலரில் பார்த்தீங்கன்னா கரப்பட்டா அப்படியே தெரியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஆமாம் மணி, துவைக்கிறது கஷ்டமாக இருக்கும், கரப்பட்டா அப்படியே தெரியும்ல. அதில் விஷயம் இருக்குது, இனி வாங்குங்க. இந்த கிரே கலர் பேண்ட்டே கண்டிப்பாக எல்லார்ட்டையும் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர். இது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்கான கலரு, ஸோ இதுவும் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா காக்கி கலர் பேண்ட்டு. ஏன் மணி இந்த காக்கி கலர் பேண்ட்டு கொஞ்சம் கொடூரமாக இருக்காது? யூனிஃபார்ம் மாதிரி. விஷயம் தெரியாமல் பேசுகிறீங்க அண்ணே. காக்கி கலர் பேண்ட்டுக்கு சில சட்டை கலர்லாம் சூப்பராக ஃபிட் ஆகும். அது என்ன கலருங்கிற பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேண்ட்டை முடிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் பேண்ட் இருக்கணும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு, கிரே கலரு, நேவி ப்ளூ கலரு, காக்கி கலர், சாண்டல் கலர், இந்த 5 கலர் பேண்ட்டு நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஆமாம், உங்கள்கிட்ட என்னென்ன கலர்லாம் இருக்குது? என்கிட்ட மொத்தம் 3 பேண்ட் இருக்கு மணி. என்னென்ன கலரு? கருப்பு நான் போட்டுருக்கேன்ல. சரி 1. அடுத்து யானை கருப்பு. சரி. அடுத்து இந்த கண்மை கலரில் ஒரு பேண்ட். கண்மைனா கருப்புல? ஆக மொத்தம் கருப்பு கலர் பேண்ட் மட்டும் தான் வச்சிருக்கீங்க. அண்ணே நான் மேலே சொன்ன கலர் பேண்ட்லாம் வாங்கி போடுங்க. 5 கலர் பேண்ட் வாங்குறது பெருசு இல்லை, அதுக்கு மேட்சிங்காக சட்டை வாங்க எங்கே போகிறது? தான் சொல்ல வரேன் இருங்க. இப்போ 5 கலர் பேண்ட் ஓகே ஆயிடுச்சா? இப்போ சட்டையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது முக்கியமான கலர் யூனிவர்சல் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் சட்டை வந்து இருக்கணும். பிளாக்கு ஒயிட்டு இருக்கு. சரி. அடுத்து நேவி ப்ளூ கலர் வந்து சட்டை இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் வந்து சூப்பராக இருக்கும்னு. அப்புறம் அவங்கவுங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ கொஞ்சம் வெள்ளையாக இருக்காங்க அப்படின்னா பிங்க் கலர் சட்டை சூப்பராக இருக்கும். இதுவே கொஞ்சம் மாநரமாக இருக்காங்கன்னா கிரே கலர் சட்டை வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 5 கலர் சட்டை நம்மகிட்ட இருக்கணும். இப்போ என்ன இந்த சட்டை இந்த பேண்ட்டையெல்லாம் மாற்றி மாற்றி போட்டுக்கிறோன்னு சொல்கிற? அப்படி கிடையாது, மாற்றி போடக்கூடாது. கரெக்டான மேட்சிங்காக பார்த்து போடணும். அந்த மேட்சிங் தான் எப்படி பார்த்து போடுறது அது சொல்லு. அதைத்தான் இப்போ சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு இப்போ பிளாக் பேண்ட் எடுத்துகிட்டின்னு வச்சுக்கோங்களேன். பிளாக் பேண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் போட்டால் சூப்பராக இருக்கும், மெரூன் கலர் போட்டால் சூப்பராக இருக்கும், ஒயிட் கலர் போட்டால் சூப்பராக இருக்கும், அப்புறம் நேவி ப்ளூ கலர் அது போட்டால் நல்லாயிருக்கும். ஆக மொத்தம் நான் மேலே சொன்ன கலரில் பிளாக் சட்டையை தவிர மித்த எந்த கலர் சட்டை போட்டாலும் பிளாக் பேண்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் பேண்ட்டா? கிரே கலர் பேண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சட்டை சூப்பராக இருக்கும், பிளாக் கலர் சட்டை சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் சட்டை போட்டிங்கன்னா பார்க்க நல்லா அட்டகாசமாக தெரிவிங்க. ஏமணி யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணுது. போட்டு பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காக்கி கலர் பேண்ட்டு சொன்னேன்ல, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் சட்டை சூப்பராக இருக்கும், பிளாக் சட்டை நல்லாயிருக்கும், அப்புறம் இந்த நேவி ப்ளூ கலர் சொன்னேன்ல அந்த சட்டையும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ காக்கி கலர் பேண்ட்டு தான் நல்லா இருக்குங்கிற? சூப்பராக இருக்கும்ண்ணே. அடுத்து நேவி ப்ளூ கலர் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஒயிட் கலர் சட்டை, பிளாக் கலர் சட்டை, அப்புறம் இந்த கிரே கலர் சட்டை இதெல்லாம் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்குலாம் அட்டகாசமாக இருப்பீங்க. அப்புறம் இந்த சாண்டல் கலர் பேண்ட்டுக்கும் அதே தான். ஒயிட் கலர் சட்டை, பிளாக் கலர் சட்டை, நேவி ப்ளூ கலர் சட்டை போட்டிங்கன்னா பார்க்க நல்லா அட்டகாசமாக தெரிவிங்க. ஆக மொத்தம் அந்த 5 சட்டை 5 பேண்ட்டுக்கு இந்த மாதிரி மேட்சிங்காக போட்டிங்கன்னா பார்க்க நல்லா அழகாக சூப்பராக தெரிவிங்க.
ஆமா மணி, நீ சொன்னதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நல்ல காம்பினேஷனா இருக்கே. அண்ணே இப்போ நான் மேலே சொன்ன அந்த 5 கலர் பேண்ட்டு 5 கலர் சட்டை தான் நம்மகிட்ட இருக்கணும் கிடையாது. இப்போ சில பேர் ரெட்டு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் நான் சொல்கிறபடி நல்லா மேட்சிங்காக இந்த 5 கலரை மட்டும் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா எப்பயுமே பார்க்குறதுக்கு நல்லா ஃபிட்டாக அழகாக சூப்பராக தெரிவிங்க. பேண்ட்டு சட்டை எந்த அளவுக்கு நம்ம மேட்சிங்காக போடுறோமோ அதே போல் ஷூ நல்லா மேட்சிங்காக போடணும்னே. இப்போ ஷூ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷூ, பிளாக் ஷூ, அப்புறம் ப்ரௌன் ஷூ, இது 3 இருக்கணும். அது ஒயிட் ஷூவில் பார்த்தீங்கன்னா கேஷுவல் ஷூ இருக்கணும். அந்த கேஷுவல் ஷூ பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டுக்கு போட்டுக்கலாம். இப்போ ஜீன்ஸ் போறீங்கனாலே அந்த ஒயிட் கேஷுவல் ஷூ போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே போல் பிளாக்கும் ப்ரௌனும் பார்த்தீங்கன்னா ஃபார்மல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த ஃபார்மல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூக்கு போகிறப்ப இப்போ வேலைக்கு போகிறப்பலாம் அந்த ஷூ வந்து போட்டு போகலாம். இப்போ ஷூ எந்த கலரில் போகிறீங்களோ அதே கலரில் பெல்ட் இருந்தால் ஒரு வாட்ச் இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். மணி, இப்போ நீ சொன்ன எல்லாமே ஓகே, வாட்ச் பெல்ட் முதற்கொண்டு. இப்போ இந்த நேவி ப்ளூ கலரும் காக்கி கலர் பேண்ட் சொன்னீல, ஆமாம், இந்த ரெண்டுக்குமே ஒயிட் சட்டை போட்டா சூப்பரா இருக்கும். யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஆனால் எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்குது. பார்த்த மாதிரி இருக்கா? இது அதுதான் என் அறிவுக்கு அப்படிதான் எட்டுச்சு. எங்கேன்னு கரெக்டா சொல்லு. நானும் நிறைய தடவை போட்டிருக்கேனே, ஆனால் சொல்ல மறந்துட்டு எங்கேயோ போட்டிருக்கேனே. பள்ளிக்கூடத்துல யூனிஃபார்ம் கலரா? யூனிஃபார்ம் கலர் போடுவோம்ல. ஆமாண்ணே. நேவி ப்ளூ ஒன்னு, காக்கி பேண்ட் ஒன்னு, அப்புறம் வெள்ளை சட்டை. நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. மேட்சிங்கா கொடுத்துருக்காங்க பாரு. பயங்கரமா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு. சரி, அது இருக்கட்டும். முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னீல. இல்ல இப்போ இந்த ட்ரெஸ்ஸுலலாம் சில பல விஷயம்லாம் பண்ணா இந்த தொப்பையம் மறைச்சு அப்படி பார்க்கறதுக்கு ஃபிட்டா தெரியலாம் அப்படின்னு சொன்னீல, அது என்னது? அதுக்கு இவ்வளோ கஷ்டப்படானா முதல்ல மூச்சை விடுங்க. சரி சரி, அது எப்படி? அதெல்லாம் தெரியலாம், எப்படின்னு சொல்றேன், இருங்க வரேன். இந்த சட்டையை போடுங்க. போட்டிங்களா? இப்போ இந்த சட்டையில் டிசைன் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் கோடாக இருக்குது. அதாவது கோடு இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வருது. அப்போ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் பார்ப்பாங்க. அப்போ உங்களோட தொப்பை கொஞ்சம் அகலமாக தெரியும். அந்த சட்டையை கழட்டுங்க. அதை கொடுங்க, என்ன கொடுங்க. போடுங்க. இப்போ இந்த சட்டை டிசைன் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் கோடில் இருக்குது. அதாவது கோடு மேலேருந்து கீழே வருது. பார்க்குறவங்க எல்லாருமே மேலேருந்து கீழே பார்ப்பாங்க. அப்போ உங்களோட தொப்பை அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஸோ இனிமேல் இப்படி கோடு உள்ள சட்டை போடுறீங்கன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டல் கோடு உள்ள சட்டை போடாதீங்க. இந்த மாதிரி வெர்டிக்கல் கோடு உள்ள சட்டையாக போடுங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டி இது 2 சட்டை என்னால் போடவே முடியாது. ஏன்? ஏன்னா உன்னோடதுல என்னை கொடுத்துருக்க, இவ்வளோ சட்டை வச்சிருக்க, என்னைக்காவது பாசமாக இருந்தாங்கன்னே ஒரு சட்டை இதை போட்டு போங்கன்னு சொல்லியிருக்கியா? சரி சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு போட்டுக்கோங்க. அடுத்து உங்கள் தொப்பை மறையணும் அப்படின்னா டார்க் கலர் சட்டையாக பார்த்து போடணும் எப்பயுமே. ஏன்னா இப்போ டார்க் கலர் சட்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பார்க்குறவங்களுக்கு அந்த கலர் தான் அப்படியே ஃபோக்கஸுக்கு போகும். உங்கள் தொப்பை வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் போகாது. அதனால் இனிமேல் சட்டை போடுறப்ப டார்க் கலர் சட்டையாக பார்த்து போடுங்க. அதே போல் இப்போ கட்டை மூட்டை சட்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பெரிய பெரிய கட்டமாக இருக்க சட்டையெல்லாம் போடாதீங்க. சின்ன சின்ன கட்டமாக இருக்க சட்டையை போட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து உங்கள் தொப்பையெல்லாம் மறைஞ்சு பார்க்குறதுக்கு தொப்பை மறைஞ்சு லைட்டாக ஃபிட்டாக தெரியக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. மொத்தம் ஒரிஜினலா தொப்பையை மறைக்கிறதுக்கு என்னவோ அந்த வேலையை பார்க்க மாட்டோம். அதுக்கு நீங்க தான் பார்க்கணும். சரி, சட்டை மூலியமா எப்படி தொப்பை மறையறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இந்த ஸ்டைலிஸ்ட் மணி அப்படிங்கிறத சொல்லுவேன். ஸ்டைலிஸ்ட் மணி இந்த சரி சரி சரிங்களா? சரி, இந்த இப்படி கோடு ஓட்ட சட்டை, இப்படி கோடு ஓட்ட சட்டை, இதுக்கெல்லாம் உன் சட்டை எடுத்து கொடுத்த. இந்த டார்க் கலரும் பொடி கட்டம் போட்டதுக்கும் நீயே உன் சட்டை ஒன்று எடுத்து கொடுத்தீங்கன்னா போட்டு பார்த்துட்டு கரெக்டாக மாற்றி அதெல்லாம் நல்லா துவைச்சி நீட்டாக அயன் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் தர முடியாது. போடு கூட்டு கிடையாது, உடச்சி கிடக்கு, நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, அடுத்து தொப்பை மறையணுமா இல்லையா? மறையன். அடுத்த விஷயத்தை கேளுங்க. சொல்லு. அது என்ன விஷயம்னா, தொப்பை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஷோல்டர் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும். அந்த இடுப்பு பகுதி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது ட்ரையாங்குலர் ஷேப் அப்படிம்பாங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா பேண்ட் போடுறப்ப ரெகுலர் ஃபிட் அப்படிங்கிற போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்லிம் ஃபிட்டு, அப்புறம் இந்த ஸ்கின்னி ஃபிட்டு இதெல்லாம் போடக்கூடாது. ரெகுலர் ஃபிட் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அது வந்து ஸ்லிம் ஃபிட்டு, ஸ்கின்னி ஃபிட் எல்லாம் இந்த மேலே ட்ரையாங்கிள் ஷேப்புக்காகவோ இல்லையோ உட்காந்தா எந்திரிக்க முடியாது. அதுக்காகவாது ரெகுலர் ஷேப். நீங்க லுங்கி கட்டினாலே உட்காந்து எந்திரிக்க முடியல. சரி மணி, வெட்டி அவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காத. யார் நானா? ஆமா ஆமா. அப்ப நீ சொல்றபடி பார்த்தோம்னா நல்லா சூப்பரா ஸ்டைலா ட்ரெஸ் போடுறதுக்கு புதுசா ஏதாவது சட்டை பேண்ட்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்ல. அவசியம் கிடையாது. ஒன்றுக்கதே போட்டு போய்க்கலாம். அதான் சொல்ல வரல. நம்மகிட்ட இருக்கிற அந்த 5 பேண்ட் 5 சட்டை நான் சொன்னேன்ல கலரு, அதை மட்டுமே வச்சு நல்லா மேட்சிங்கா நான் சொல்றபடி போட்டீங்கனாலே பார்க்க நல்லா ஸ்டைலா அழகா தெரியுவீங்கன்னு சொல்ல வரேன். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து பார்க்க நல்லா ஸ்டைலா தெரியணும், நல்லா கெத்தா தெரியணும் அப்படின்னா நல்லா செலவு பண்ணி வாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நான் சொன்ன அந்த 5 கலர் 5 பேண்ட் நம்மகிட்ட இருக்கும். சரிங்களா? இல்ல இல்லாதவங்க வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அதை வச்சுக்கிட்டே நம்ம மேட்சிங்கா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க நல்லா ஒப்பேத்திரலாம்னா பார்க்க நல்லா தெரியும் சொல்ல வரேன். சரி சரி சரி, நமக்கு ஆக மொத்தம் ஒரு சட்டை கிடைச்சிருச்சுங்க. இதுக்கு மேல பேச கரெக்டுங்க. அவ்வளோ டைம் முடிஞ்சு. என்ன டைம் முடிஞ்சு? நான் ஃபங்க்ஷன் போயிட்டு வரணும். என்ன உனக்கு டைம் முடிஞ்சுன்னா நான் போயிட்டு வருவா, அவ்வளவுதான்.